அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகவே இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. இந்த நாளில் பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். பரிகாரம் என்ன, இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது, எந்த டைமில் வருது, அந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய நிறைவேறாத கோரிக்கை நிறைவேறும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு சிறப்பான ஒரு நாளில் தான் வருதுங்க. அதுலேயும் ஒரு இலை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற அபிஜித் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வழிபாடு செஞ்சு பலன் கிடைக்கலினாலும் இந்த முறை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாமா? இன்று பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி, தை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதத்தில் இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறதும், தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்கிறதும் அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை தேவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த நாள் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு எண் சேர்க்கையில் தான் வருது. இப்போ அஷ்டமி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி தான். இங்கே 8ங்கிற எண் ஹைலைட்டடாக இருக்குது இல்லையா? கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி தமிழ் தேதி 26. இதில் வர 2யும் 6யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 8. இங்கேயும் நமக்கு ஒரு 8ன்னு வருது. அடுத்து இந்த வருஷம் 26வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 2 + 6ங்கும்போது 8ன்னு வருது. இப்படி எல்லாமே இங்கே அற்புதமாக நமக்கு சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ளார நிலைவாசலில் ஒரு 2 பொருளை மட்டும் வச்சுருங்க. இதன் மூலமாக 4 திசையிலேருந்து உங்களை தேடி பணமும் வரும். அதே போல் கஷ்டம் கடன் எல்லாமே விலைக்கு ஓடும் என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு பரிகாரம் குறித்து தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து பண்ணுறதுனா பண்ணுங்கள். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ இதில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடு. ஸோ இது ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாதது. சரிங்களா? இதுக்கு டைமிங் கூட நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஒன்றே ஒன்று தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். கண்டிப்பாக ரெட் கலர் தான் வேணும். அதனால் சிவப்பு நிறம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் இரவு தூங்குறதுக்குள்ளே இதை செய்யுங்க. ஏன்னா இந்த அஷ்டமி தேதி பார்த்திங்கன்னா இன்று நமக்கு காலை 7 மணி 6 நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க. இது நமக்கு நாளை காலை 9 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய அந்த பதட்டம், படபடப்பு எல்லாம் குறைஞ்சி நிதானமாக இருக்கும். சரிங்களா? அதன் பிறகு வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 கையும் எவ்வளோ ஃபோர்ஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சது இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த வெப்பத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய 8ங்கிற எண்ணோட தொடர்புடைய இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கோங்க. இது நமக்கு அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கும் கீழே 808 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நம்பரை எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கிடச்சிரும். அதுலேயும் இன்றைக்கி இந்த 888 சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி எழுதிருங்க. அதன் பிறகு இந்த இடத்த உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி 8 முறை டேப் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பண்ணுறதுக்கு. தூங்குற நம்மளை யாராவது இப்படி தட்டுனாங்கன்னா டக்குன்னு எழுந்திருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மணிக்கட்டு பகுதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இப்படி தட்டுறோம்.
8 முறை தட்டுங்க. ஒவ்வொரு முறை தட்டும்போதும் நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன், நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன், நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன். இதை வந்துட்டு சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் எண்ட்லெஸ் மணி, ஐ அட்ராக்ட் எண்ட்லெஸ் மணி, ஐ அட்ராக்ட் எண்ட்லெஸ் மணி. இப்படி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் 8 முறை வந்து சொல்லுங்கள். அதே போல் உங்கள் கையில் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பாருங்கள். இப்போவே எழுதிட்டவங்க நைட்டு தூங்குற வரைக்குமாவது இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிய தான் செய்யும். அப்போ மறுபடியும் ஒரு முறை இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்லது. எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள், அத்தனை முறை அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஒவ்வொரு நிமிஷமாவது உட்காந்து அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பணம் நிறையா இருக்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சீக்கிரமாகவே பலனை கொடுத்துரும். எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் செய்ய முடியலினாலும் கூட இந்த ஒரு செலவில்லாத ஒரு மெத்தடு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.